ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு? இப்போ ஐசி சார், பேஸ்ட் ஐசி எடுத்துகிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் த செஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ஃபீட்பேக் செஷன் இது. ஸோ உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. எல்லா வீடியோஸில் நம்ம சொல்கிறது தான். நீங்கள் அதாவது உங்களோட இன்ட்ரோ மீன்ஸ் எங்கேருந்து வர்றீங்க? நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார், வாணியம்பாடி. சரிங்க சார், சொல்லுங்கள் உங்கள் பேர். ஏன்னா ஊரோட நிப்பாட்ட வேணாம். அதுக்கப்புறம் ஊர் இருக்குது, எப்படி இங்கே பார்த்து வந்தீங்க? அவங்களுக்கு இன்ஸ்டா யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன். சரிங்க சார். வந்து ஹார்ட்வேர்ல எல்லாம் கற்றுக்கலான்ட்டு வந்தேன். சரிங்க, அட்வான்ஸாக எல்லாம் கற்றுக்கலான்ட்டு. சரிங்க. நான் எதிர்பார்த்து வந்தது எனக்கு சிப் லெவல், ஸ்கிமேட்டிக்ஸ் ட்ரேசிங்கு, இது எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. சரி சார். எனக்கு புரியுற மாதிரி அதாவது நீங்கள் ஆன் கண்டிஷன் போல் என்னென்ன பண்ணீங்க? ஆன் கண்டிஷன் போர்டில் அதான் பவர் ஐசி எடுத்தேன், ரீபால் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஒரு பவர் ஐசி வந்து எப்படி நீங்கள் ரீபால் பண்ணி வச்சு ஆன் ஆச்சு அப்படின்ற எப்படி சொல்கிறீங்க? அதாவது டிஸ்பிளே உள்ள ஃபோனில் பண்ணி பார்த்தீங்களா? டிஸ்பிளே வேறு போகணும், அப்புறமா போர்டு ஆன் செட்டு போர்டு மட்டும் இருக்கும், அது ஆன் கண்டிஷனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிலேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். போர்டு அதான் டிஸ்பிளே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, டிஸ்பிளே இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அந்த ஃபோன் வந்து ஆன் கண்டிஷன்? டிசி மிஷினில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆம்ஸ் இதாகும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன ஆம்ஸ்? அதாவது ஆம்ஸ்னால் அந்த இதை சொல்லிடுங்க. எத்தனை ஆம்ஸ் வந்துச்சுன்னா எத்தனை மில்லி ஆம்ஸ் வந்துச்சுன்னா ஆனால் சார் அப்படின்னு கண்டிஷன் இருக்கும். தான் 120 மேலே போயிடுச்சு, ஃப்ளக்சுவேஷன் ஆகினே இருந்துச்சுன்னா அதான் ஆன் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சிப் லெவல்ன்றது ஒரு டிஸ்பிளே இருந்தாலும் சரி பண்ணணும், டிஸ்பிளே இல்லாட்டினாலும் சரி பண்ணணும். அவன் தான் டெக்னீஷியன் உங்களுக்கு. ஸோ அப்படின்னு அதை பற்றி நான் கேட்டேன். சரிங்களா? சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணியிருந்தேன் சார். ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, மொபைல் சர்வீஸ் தான் வச்சிருந்தீங்க. ஓகே ஃபைன். ஆனால் இங்கே வரும்போது ஏதோ வேறு இடத்துல படித்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். நான் சென்னையில் படிச்சிருந்தீங்க. சரிங்க சார். அங்கேயும் பார்க்குறதுக்கு என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது? அங்கே இதுவும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸ்கிமேட்டிக் ட்ரேசிங்கு, ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ எப்படி நான் செக் பண்ணுறது, ஒரு வேல்யூ ஒரு ஃபெயில் ஆகிட்டு இருக்கு ஒரு கெப்பாசிட்டரு, அதை எடுத்து நான் அந்த வேல்யூ இருக்கிற இன்னொரு கெப்பாசிட்டர் பார்த்து அந்த வேல்யூ பார்க்க கூட தெரியாது. அவங்க சொல்லித்தரல, அந்த ஸ்கிமேட்டிக் ட்ரேசிங் பண்ணிட்டு இது எதுவுமே சொல்லித்தரல. எல்லாம் வெறும் பிட் மேப்பிங் வச்சு இதான்ட்டு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. சரின்ட்டு அதான் இங்கே வந்தேன். சரி, எனக்கு எல்லா காம்பனண்ட்டுக்கும் அது எப்படி வேல்யூ செக் பண்ணுறது, ஓகே, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. சரி, அதில் நான் செக் பண்ணி ஒரு கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்கிமேட்டிக் ட்ரேசிங் பண்ணி அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூ. ஓகே சூப்பர் சார். இப்போ இந்த இஎம்சி லெவலில் நீங்கள் சர்வீஸ் படிச்சிங்க. இஎம்சியில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்க சார்? அதாவது அவுட்புட்டாக இப்போ நான் பவர் ஐசி எடுத்தேன், இங்கே ஆன் பண்ணேன்னு சொல்லிட்டோம். இது காமனாக இப்போ எல்லாருமே சர்வீஸில் வந்து பவர் ஐசி எடுக்க சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அப்போ அந்த இஎம்சி சர்வீஸை பெரிய லெவலில் பேசும்போது நீங்கள் இங்கே என்னென்ன இதெல்லாம் பண்ணீங்க இஎம்சி பொறுத்த வரைக்கும்? பேஸ்டு பவர் இஎம்சி எடுத்து நம்ம UFI பாக்ஸில் போட்டு நாங்கள் ஆன் பண்ணிங்க. இது ஐசி நல்லா இருக்கான்னு பார்த்துச்சு. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துச்சு, ஐசி நல்லா இருந்துச்சு. ஓகே, எடுத்து அதுலேருந்து டேட்டா ரெக்கவரி பண்ணி, ஓகே, எரேஸ் பண்ணி ஓஎஸ் அதில் எப்படி UFI பாக்ஸ் வச்சு எப்படி ஓஎஸ் போடுறது, ஓகே, அது பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கிறது, ஓகே, இதெல்லாம் வச்சு சொல்லி தந்தாங்க. நாங்களும் பண்ணி பார்த்தேங்க. ஓகே, லாக்ஸ் ரிமூவ் பண்ணுற இந்த மாதிரி அது FRP லாக் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, UFI பாக்ஸில் வச்சு எப்படி பண்ணுறது. ஓகே சார், அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சார். சார் வேறு எதுவும் இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? கற்றுன்னு வந்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணலாம், ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது இருக்கும். சரிங்களா? ஏன்னா பேசுகிறது நீங்கள் மூழ்கி பேசுகிறீங்களா, பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சு பேசுகிற அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் ஸ்டேட்டில் இல்லை. நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் நான் இப்போயே ஓப்பனாக சொல்கிறேன், அந்த இன்ஸ்டியூட்டில் ஒழுங்காக சொல்லி தரலன்றனால தான் நான் இங்கே வந்தேன். அப்படின்னா நான் இங்கே எனக்கு லாஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் இங்கே சொல்லிட்டு இருப்பேன் இப்போவே. கண்டிப்பாக. ஏன்னா வந்ததுலேருந்து நீங்கள் அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, ஓகே. இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் தான் நான் சொல்கிறேன் இங்கே ஓகே, கண்டிப்பாக நல்லா சொல்லி தராங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஃபீட்பேக் சார். ஆல் த பெஸ்ட்.